வெல்கம் டு டைலோ டெக் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து கிரேப் சில்க் சாரீக்கு வந்து நம்ம எந்த மாதிரி ப்ளவுஸ் மாடல் தைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து நீங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளவுஸ் மாடல் எப்படி தைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இது கிரேப் சில்க் சாரீ ஃபுல்லாக வந்து ஆஃப் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. பார்டர் வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸும் வந்து நம்மளுக்கு பிங்க் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளவுஸும் இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி நம்ம தைக்க போகிறோம். ப்ளவுஸை வந்து பேக் மட்டும் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நெக்கோட அகலமும் நெக்கோட லென்த்தும் வந்து நம்ம எப்பவும் போல் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து நம்ம எப்பவும் போல் நெக்கை மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நெக்குக்கு ஒரு 4 இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா 4 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ நெக்குலேருந்து நம்மளுக்கு எந்த மாதிரி நெக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்ட வந்து சென்டர் வந்து நம்ம கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பேக்கு வந்து லைனிங் கிளாத்து ப்ளவுஸ் கிளாத்தோடு வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாட்டத்தில் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம அடித்து தைச்சிட்டு திருப்பிட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இது லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு தையல் போட்டுடலாம். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டு ப்ளவுஸ் கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கோல்டு கலரில் வந்து கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கிளாத்தை வந்து நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி அதை பைப்பிங் தைக்கிறதுக்காக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பைப்பிங் தைக்கிறதுக்காக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம நெக்கில் வச்சுட்டு தையல் போட்டுக்கிட்டு வரலாம். இந்த அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு வந்து பைப்பிங் மடிச்சுட்டு பைப்பிங் தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம நெக்கை வந்து தைச்சிட்டு பைப்பிங் தைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ சென்டர் பிட்டு வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த சென்டர் பிட்டில் வந்து நான் கேன்வாஸ் வந்து வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கேன்வாஸில் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நான் சாரீ கிளாத்தில் வந்து கொஞ்சம் போல் கட் பண்ணி எடுத்துருக்கேன் கிளாத்து. அந்த கிளாத்து வச்சுட்டு நம்ம அந்த கேன்வாஸ் வச்சுட்டு தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேக் சைடில் வந்து கேன்வாஸ் வந்து தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் லைனிங் கிளாத்து வச்சுட்டு நம்ம தைச்சிருக்கோம் பாருங்கள், அது மேலேயே வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு 2 சைடுமே வந்து தைச்சி எடுத்துக்கிட்டோம். எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோம். இப்போ ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி பைப்பிங் தைக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கலாம்.
இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம அந்த மேல் சைடும் நம்ம சென்டரும் வந்து வர மாதிரி வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ தேவையான அளவு வந்து 2 சைடுமே வந்து நம்ம பைப்பிங் தைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ சென்டர் பிட்டு வந்து 2 ஒன்றா நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக சென்டரில் ஒரு லைனிங் கிளாத் கொஞ்சம் போல் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு சென்டரில் நான் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி விட்டுறேன். கட் பண்ணி விட்டுட்டு இப்போ ப்ளவுஸில் வந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணோம், எக்ஸ்ட்ரா கட் பண்ணியிருக்கோம். அந்த 4 இன்ச் அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து சென்டர் வச்சுட்டு நம்ம பின் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி சைட்லேயும் வந்து கரெக்டாக வர்ற மாதிரி நம்ம வச்சுட்டு நம்ம பின் பண்ணிவிட்டு இப்போ தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நம்ம சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். அந்த பேட்சை வந்து நம்ம வச்சு தையல் போட்டுட்டு இப்போ நெக்கை சுற்றி நான் கோல்டு கலர் லேஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளான லேஸு. அதை வச்சுட்டு நம்ம நெக்கு ஓரத்தில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து லேஸ் வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ எப்பவும் போல் வந்து நம்ம பேக் டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ 2 சைடும் வந்து நான் இந்த அளவுக்கு வந்து தச்சு எடுத்துக்கிட்டேன். சென்டரில் வந்து நான் பேட்ச் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பிங்க் கலர் பேட்ச் ப்ளூ போட்டு நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்க்கும்போது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன். பிகினர்ஸ் கூட தைக்கிற அளவுக்கு வந்து இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு தைச்சிருக்கோம். இப்போ யார் வேணால் இந்த டிசைன் வந்து தைக்கலாம். ரொம்ப ஈஸியான டிசைனு. ரொம்ப கிராண்டாக இல்லாமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம தைச்சிருக்கோம். இது வந்து பிகினர்ஸ் கூட வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கற்றுக்கலாம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து நீங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.